இந்த ஒரு ஆர்கானிக் கூட்டத்தை நம்ம தென்னை மரத்துக்கு கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10,000 வரை சேவ் பண்ணி அது போக 10 to 20% ஈல்டே இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியும். நம்ம இன்னைக்கு மீனமில் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 10 கிலோ ஃப்ரெஷ்ஷான மீன் கழிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மீன் கழிவோட அளவுக்கு சரிசமமாக 10 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 5 சேர்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கோம். மீன் அமிலத்தில் பார்த்தோம்னா நைட்ரஜன் சத்து நிறையா இருக்கிறதுனால மரத்தோட வளர்ச்சி வேகத்தை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி மீன் அமிலத்தில் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால மரம் வந்து ஈஸியாக சத்தை வந்து உறிஞ்சிக்கிடும். இதோட விளைவாக தென்னை மரத்தில் அடுத்து புதிய ஓலைகளோட வளர்ச்சியை அதிகரிக்கும். அதே மாதிரி பூ பிடிக்கிறது அப்புறம் காய் காய்க்கிறதையும் அதிகரிக்கும். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இந்த மாதிரி நேரடி சூரிய வெளிச்சம் படாத ஒரு இடத்துல வைக்கணும். அதே மாதிரி இதோட மூடியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பூச்சி எதுவும் என்ட்ரு ஆகிடக்கூடாது உள்ள. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி குறைஞ்சது 2 நாளைக்கு ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுட்டு வரணும். ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து அடிஷ்னலாக தயிர் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக்கும். அதே மாதிரி இதோட ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். இப்படி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 45 நாளே நமக்கு வந்து ஃபுல் லிக்விடாக மாறிடும். மீன் அமிலத்தை எப்படி நம்ம மரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமே பார்க்கலாம். அன்டில் தென் டாடா.